ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். பேக் டு பேக் ஃபியூ அப்டேட்ஸ் பார்க்கலாம். மகாநதி ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொடைக்கானல் ட்ராக் அதுக்கு பதில் மதியமே கிடச்சிருச்சு. எதுவுமே அந்த மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது சிஸ்டர் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எல்லாரும் நினச்ச மாதிரி தான் கொடைக்கானல் ட்ராக்கே இல்லாமல் போயிடுச்சு. எனிவேஸ் அது கேட்டதுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்க. நேற்றுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட், ஐ மீன் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் நம்ம சுவாமி சைடில் இருந்து. பிகாஸ் பிரவீன் சார் அண்ட் அவங்க ஒய்ஃப் கூட நம்ம சுவாமியுமே ஜாயின் ஆகியிருந்தாங்க துபாய் போகிற மாதிரி. அதில் அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அவருடைய ஃபோட்டோகிராஃபர், ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃபர் சூரியன் சொல்லிட்டு ரீசெண்டாக அந்த க்ளீன் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க தான் கேப்சர் பண்ணாங்க. அவங்க அது எல்லாத்துக்குமே மேக்கப் ஆர்டிஸ்டாக பிரவீனா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு க்ரூவாக போயிருக்காங்க. கண்டிப்பாக பர்சனல் ட்ரிப்பாக மட்டும் இருக்காது, ஏதாவது ப்ரொஃபஷனலாக தான் போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி நம்ம பிரவீன் சார் அண்ட் சாய் பிரமோதிதா மேம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் துபாயிலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை கேப்சர் பண்ணது பவி அப்படின்னு டேக் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அவங்கள போய் பார்க்கும்போது அவங்களுமே ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ டிசைனர், ஸ்டைலிஸ்ட், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டு எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும், மேபி ஏதாவது ஈவெண்ட்டாக இருக்கலாம். நாளைக்கு Jan 26 இல்லையா, அங்கே ஏதாவது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இருந்தால் கூட ஏதாச்சும் முன்னாடியே அந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆகும், இவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதர்வைஸ் ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணுறாங்களா, ஏதாவது கான்செப்ட் அந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் ஹைலி சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு கெஸஸ் தான், போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் இன்னொரு அப்டேட்டுமே இதில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஒரு விஷயம், பிரவீன் சார் அண்ட் சாய் பிரமோதிதா மேம் பின்னாடி போகிறது நம்ம லக்ஷ்மி பிரியாவா, அதை மட்டும் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அது அவங்க கிடையாது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிகாஸ் அது இன்னொருத்தவங்க போயிருக்காங்களே ஃபேஷன் டிசைனர் பவி அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுடைய அந்த பேக் போஸ்ட் தான் நிறைய பேர் எல்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு. போயிருக்கிறது நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் பிரவீன் சார், சாய் பிரமோதிதா மேம் அண்ட் சுவாமி 3 பேர் தான் போயிருக்காங்க. அவங்க கூட இன்னும் 3 பேர் ஃபோட்டோகிராஃபர், ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க போயிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்றது நாளைக்கு கன்ஃபார்மா தெரிய வரும். ஏன்னா கண்டிப்பா நாளைக்கு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பிக்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஈவன் துபாய்க்கு ஏதாவது ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா போனாலுமே அவங்க ட்ரிப்புமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ லாங் போறாங்க வேற கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்தையுமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் எதுக்காக மெயினாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சூன் தெரிய வரும். நாளைக்கு 10 மணிக்கு ப்ரோமோ பார்த்துட்டு உங்க கூட நான் பேசுறேன். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி